மற்றவங்களுக்கு கிடைக்காத கிருபை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் நிச்சயம் உயர்வேன். என வேதத்துல போடப்பட்டிருக்கிறது, அவன் படித்ததால அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு போடல. சொல்லுங்க, இயேசு ஒரு மனுஷன் படிச்சா உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பான்னு போடல. ஒரு மனுஷன் இயேசுவை பிடிச்சா உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பான்னு போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் செய்தார், நான் எப்படி இருந்தேன், நிச்சயமா அதெல்லாம் உங்கள் மத்தியில் நான் சொல்வதற்கு ரொம்ப யாராவது ஒருவர் நிச்சயமா இங்கிருந்து ஒரு பெரிய தரிசனத்தோடு ஒரு பெரிய முகாந்திரத்தோடு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன். நான் வந்ததுக்கு இப்படி சொல்லுங்க, ஏசப்பா அது நானா இருக்கணும், தேடி வந்த அந்த மனுஷன் நானா இருக்கணும். யாருக்கெல்லாம் தெரியும் பர்த்திமை என்கிற குருடன்? தெரியும்ல, பர்த்திமை என்கிற குருடன். வேதாகமத்தில் பர்த்திமை என்கிறதான ஒரு குருடன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய வேலை என்னன்னா பிச்சை எடுக்கிறது அவனுடைய வேலை. சொல்லுங்களேன், அவனோட வேலை. ஆமா, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த பிச்சை எடுக்கிறவங்க? பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது அவன் குருடன் என்று. அவனால பார்க்க முடியாது. சொல்லுங்க, அவனால பார்க்க முடியாது, ஆனா கேட்க முடியும். சொல்லுங்க, பார்க்க முடியாது ஆனா கேட்க முடியும். இவனுடைய வேலை என்னன்னா ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு வரவங்க போறவங்க எல்லாம் என்ன பண்ண, அவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறது அவனுடைய வேலை. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன அப்படின்னா, கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தினதான் முதல் அற்புதம். நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பர்த்திமையை கூட பிறந்திருப்பான். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவன் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துருப்பான். இப்ப இயேசு குறிச்சு இவனுக்கு இவன் எனக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது. இவனுடைய வேலை என்னது, பிச்சை எடுக்கிறது தான். பிச்சை எடுக்கிறது போது 4-5 நபர்கள் 2-3 நம்பர் எல்லாரும் சேர்ந்து தான் பிச்சை எடுப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் முதன் முறையா ஒரு நண்பர் ஓடி வந்து சொல்றான், நம்ம பகுதிக்கு இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேரு யாரோ இயேசுன்னு வந்திருக்கிறாரேப்பா. அந்த இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் செஞ்ச அற்புதம் ரொம்ப பிரபலமாய் போயிட்டு இருக்கு. என்னன்னா 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு என்ன பண்றாராம், போஷிக்கிறதான். எடுக்க வந்துட்டே இருக்கான். இது வரைக்கும் ஒரு அற்புதத்தை கேள்விப்படவே இல்லை. எப்படிடா நடக்குது, இதுக்கு காரணம் யார் அப்படின்னா இயேசுன்னு இந்த பிச்சை எடுக்கிற நண்பர்கள்லாம் பேசிக்கிறத இயேசு என்கிற பெயரை முதலாய் இந்த பர்த்திமை என்கிற குருடன் தன்னுடைய காதால கேட்கிறான். அவனால பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவனால இதுவரைக்கும் கேள்விப்படாத இயேசு என்கிறதான பெயர் முதலா பர்த்திமையோட உள்ளத்துக்குள்ள போகுது. இயேசு அற்புதங்களை செய்கிறவர். கேட்டதை எல்லாவற்றையும் இயேசு அங்க அற்புதம் செய்றார், இங்க அற்புதம் செய்றார், அவங்களுக்கு செய்றார், இவங்களுக்கு செய்றாருன்னு சொல்லி நீங்க காதால நிறைய அற்புதங்களை கேட்டுக்கிறீங்கல்ல. ஒவ்வொரு மாதமும் புதிய வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாரமும் புதிய பிரசங்கங்கள். இயேசு செய்வார், இயேசு கொடுப்பார், இயேசு உயர்த்துவார், இயேசு வாழ வைப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்கள் காதால மட்டுமே கேட்டிருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி, நீங்க காதால கேட்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்களை இந்த வருஷம் உங்க கண்களால பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். நல்ல கையை தட்டி. இந்த பர்த்திமையுடைய ஏக்கம் எல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இந்த பர்த்திமை எங்க படுத்திருப்பான்னு தெரியல. பிச்சை எடுக்கிறவங்களாம் பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்திருப்பாங்க, மரத்தடியில் தான் படுத்திருப்பாங்க, ரோட்ல தான் படுத்திருப்பாங்க. நான் நம்புறேன் ஒரு ரோட்லயோ எங்கேயோ படுத்திருக்கும் போது ராத்திரி ஏன்னா உள்ளத்துக்குள்ள பர்த்திமை கூடுனா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு உணர்வுலாம் இருக்கும்ல. அப்ப ராத்திரி நேரத்துல தன்னுடைய கண்ணீரை அப்படியே படுக்கையில் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரே எத்தனையோ அற்புதங்களை செய்றீங்க. நான் ஒருவேளை என் வாழ்க்கை இந்த உலகத்தை என் கண்ணை திறந்து பார்க்காமலே முடிஞ்சிடுமோ, என் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை பார்க்காமலே நான் செத்துருவணும், என் கணவர் ரட்சிக்கப்படுறதை பார்க்காமலே நான் செத்துருவணும். ஆமென். என்னாலே ஒரு சொந்த வீடு கட்டி பார்க்க முடியாமலே நான் செத்துருவணும். என் பிள்ளை நல்லா படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து அது பேரப்பிள்ளைலாம் எடுத்து அது அழகாக ரசிக்காமலே நான் செத்துருவணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதே பயம் இந்த பர்த்திமைக்குள்ள ராத்திரி நேரத்தில் இத்தனை நாட்கள் நம்பிக்கை இல்லை. ஆனால் சபைக்கு போனால் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க, நம்பி வந்தோம். ஆனால் இன்னமும் நடக்கலை. ராத்திரி நேரத்தில் ஆனால் இவனுடைய அந்த கண்ணீர் எல்லாம் கீழே விழும்பொழுது பர்த்திமை நினைக்கிறான், நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாம நான் வடிக்கிற கண்ணீர் அது கீழே சிந்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி
ஆனால் அவனுக்கு தெரியாது அது கீழே விழ தேவனுடைய கரத்தில் விடுகிறது என்று சொல். தேவ பிள்ளையே, நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு, இப்படி சொல்றேன், உன் கண்ணிலிருந்து தண்ணி வராம கண்ணு கலங்குது தெரியுமா? அந்த ஈரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். சில நம்மளை பார்த்து அவமானமா பேசிடுவாங்க, அப்படிதானே? அந்த அவமானமா பேசும்போது நமக்கு பதில் என்ன சொல்றதுன்னு தெரியாது, மூஞ்சி எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாது. ஆமா தானே? சில அவமானங்கள்லாம் அப்படி எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாது. அந்த அவமானத்தை சமாளிக்க அப்படியே ஒரு லைட்டா ஒரு சிரிப்பு, ஆனா உள்ள பயங்கரமா வலிக்கும்ல. நான் இப்படிதான் நம்புறேன், அந்த சிரிப்புக்குள்ள மறைந்திருக்கிற வலியையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ சபையில வந்து ஒருத்தர் கைத்தட்டி பாடுறியே, ஜெபிக்கிறியே, பைபிள் படிக்கிறியே, அவர் சாதாரண ஒருவர் அல்ல. அவர் வானங்களை ஒரே ஒரு வார்த்தையினால உண்டாக்கினவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை பத்தி எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். உன் சூழ்நிலைகளை நன்றாய் புரிந்திருக்கிறவர். உனக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். ராத்திரி நேரத்தில் எல்லாம் அழுவும் பொழுதெல்லாம் அவனுடைய ஏக்கம் எல்லாம் என்னன்னு, காதால எத்தனையோ அற்புதங்கள் இயேசு செய்தார் நான் கேள்விப்படுறேனே, என் வாழ்க்கையில் இன்னும் நான் கண்ணால பார்க்கலையே, அப்படிதானே? சிலருக்கெல்லாம் குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்கு, ஆனா பண்ணா, ஐயோ காதால கேட்குறேன் குழந்தை பிறந்துக்குதுன்னு, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது நான் கண்ணால பார்க்கலையேன்னு பல ஏக்கம் இருக்கும்ல. நான் எப்படி சொல்றேன், காதால கேட்கறதை எல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் நீ கண்ணால பார்ப்ப.